அலப்பறைகள். இன்னைக்கு என்ன வைக்க போறோம்னா கனவா வச்சு கிரேவி, சூடக்குழம்பு. என்ன பார்த்தீங்கன்னா எங்கள் கையில் பார்த்தீங்கன்னா சூட மீன் வச்சுருக்கேன். உண்மையாக கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு சூட மீன் வந்து ரொம்ப குட்டி மீன் தான், விலையிலையும் கம்மியாக இருக்கும். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையாக வஞ்சர மீன் குழம்புலாம் சாப்பிட்டவங்களுக்கு கூட சூட குழம்பு வச்சு கொடுத்து பாருங்க, உண்மையாக அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த சூடையை வந்து நம்ம முருங்கைக்காய் போட்டு சூப்பராக சூட குழம்பு வைக்க போகிறோம். கனவா கிரேவி பார்த்தீங்கன்னா நம்ம மீன் குழம்பு வச்சு சூப்பராக கனவா கிரேவி வச்சு தான் நம்ம சாப்பிட போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனை ஆஞ்சிக்கலாம். சூட மீன் எங்கள் ஊர் சைடு நாங்கள் வந்து சூட மீன் தான் சொல்லுவோம். வெளியூர் சைட்லாம் இதுக்கு வந்து மத்தி பேர் வச்சுருக்கோம். மத்தி மீன். நீங்கள் ஆயிரம் என்னது? கனவா. இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? கடம்பா. பின்னாடி உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ் சவுண்ட் கேட்கும்ல, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் அந்த நேரத்தில் கொடியேற்றத்தோட ஆரம்பிச்சு சூப்பராக டெய்லியும் திருவிழா போய்கிட்டு இருக்கு செம்மையா. ஆனால் எங்களால் வந்து வீடியோ எடுக்க முடியல. இந்த வருஷம் எங்கள் ஊரில் வந்து தேர் இழுக்காங்க. இந்த வருஷம் எங்கள் ஊரில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்தோனியா திருவிழாவுக்கு வந்து தேர் வேறு இழுக்கிறாங்க. முக்கியவருக்கு வந்து அந்த திருவிழா தேரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா கண்டிப்பாக வந்து எங்கள் ஊருக்கு நின்று. ஆமாம், செவ்வாய்க்கிழமை தேர் இழுக்காங்க. கனவா எப்படி உரிக்கிறதுன்னு மக்களுக்கு சொல்லி கொடுங்க. நிறைய பேர் கனவா உரிக்க தெரியாதவங்களாம் இருப்பாங்க தெரியுமா? என்னத்த ஏன்னு கேட்கிய? தெரியாம இருக்காங்க. ஐயோ, மக்கள் தெரியாதவங்க இருப்பாங்க. நம்ம இப்போ சொல்லி கொடுங்க கனவா எப்படி ஆயிருன்னு. இதை போட்டுட்டு முழுசா எடுத்து சொல்லி காட்டுங்க. முழுசா எடுத்து சொல்லி காட்டுங்க. பாருங்க, சிரிச்சுக்கிறேனுமாக்க. இதுதான் கனவா. கனவாயை இப்படி பிடிச்சி இழுத்து, இந்த கொண்டையை பிடிச்சி இப்படி இழுத்து போடணும், மைய கலக்காம. எங்ககிட்ட மைப்பை இருக்கும். ஆமா, கலக்கிற கூடாது. கவனமா இருக்கு. அப்புறம் காட்டுங்க அத்தை, காட்டுங்க. பல்லு இருக்கும்ல, இதான் பல்லு. கிளிச்சொண்டு மாதிரி இருக்கும்ல. ஆமா, அதையும் எடுத்து கீழே விட்டுருவாங்க. அப்படியே போட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த பீலி எடுத்து கீழே ஓட்டுட்டு, அது பேர் பீலியா? பீனி கனவால பீலி, தோட்டு கனவால அதுக்கு பேர் ஓடு. என்னத்தா வேகமா சரட்டுன்னு இழுத்து போடுங்க ஏத்த. நீ சரட்டுன்னு இழுத்து போட சொல்ல அவங்க சரட்டுன்னு இழுத்து என் ஜேலில் போட்டு போடுறாங்க. பாருங்க, இவ்வளோ கனவா எங்கள் அத்தை ஆஞ்சு போட்டிருக்காங்க. இந்தம்மா மீன் ஆயிராக இப்போ சரண்டிட்டாங்க. என்ன இன்னைக்கு சுமித்ரா தலையோட வர்றா? நான் எப்பயும் தலையோட ஆயிடுவேன். பாதி தலையோடையும் பாதி தலையில் நீ ரெண்டுமே ஆயிங்க. குழம்புக்கு வந்து தலையை வெட்டி போட்டு ஆயிடும், பொரிக்கிறதுக்கு தலையை தலையோட ஆயிடும். அதுதான் நல்லா. என்ன சவுண்டு கேட்கும்னு நினைப்பிய? எங்கள் கிரிக்கெட் கிரவுண்டில் இன்னைக்கு டோர்னமெண்ட் நடக்குது. மன்னவர் இல்லை, கிளாரட் அவங்க. ஆமா, காந்த குரல். பாத்தீங்கன்னா நம்ம சூட மீனையும் கனவாவையும் நல்லா ஆஞ்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து உப்பு போட்டு கழுவி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பரவாயில்ல உப்பு போட்டிருக்கோம். உப்பு போட்டு நல்லா ஒழிச்சு தண்ணி ஊற்றியாச்சு. இந்த இங்கிட்டு ஒரு காந்த குரல் கேட்குது. அந்தோனி அலப்புறை குரல். இங்கே ஒன்று சமைக்குது, அங்கே ஒன்று பேசுது. இலையோட இருக்க உருட்டியா இருக்கா அண்ணா?
நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம கழுவி நல்லா சுத்தமாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து சூட மீன் நம்ம குழம்பு கூட்ட போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். சூட மீன் குழம்புக்கு வந்து முருங்கைக்காய் போட்டு வச்சு பாருங்க, உண்மையாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சம் முருங்கைக்காய், மாங்காவும் போடலாம். நாங்கள் வந்து முருங்கைக்காய் போடுவோம். மாங்காய் போட்டு மாங்காய் சூடைன்னு ஒன்று இருக்கும், அதுக்கு மாங்காய் போட்டு வைப்பாங்க, பயங்கரமாக இருக்கும். மீன்களை பொறுத்தளவில் மீன்களுக்கு வந்து கத்தரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய் இந்த மாதிரி நீங்கள் காய்கறிகளையும் சேர்த்து போட்டு வச்சு பாருங்களேன், சூப்பராக இருக்கும் குழம்பு. தக்காளி தக்காய் கரெக்டாக வருதே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு குழம்பு மசாலா பொடி இங்கே கொண்டு வச்சதுக்காக போட்டு பெரட்டி எடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் போடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்ச தேங்காய், நான் கனவா கிரேவிக்காக சத்துக்கான எடுத்து வச்சுக்கிறேன். கனவா மீன்லாம் ஆயிரத்துக்கு முன்னாடியே புளியை நல்லா ஊற வச்சுட்டேன். அதனால் இங்கே புளியை கரைஞ்சிட்டு விட புளி கரைச்சி ஊற்றிக்கிறலாம். அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு தக்காளி பிசைஞ்சு விட்டுக்கிறோம். எல்லாரும் பார்ப்பீங்க, என்னடா எப்பவுமே மீனை போட்டுட்டு தானே குழம்பு கூட்டிகிட்டு கிடப்பா, இன்றைக்கி என்ன உள்ள மீனையே காணும்னு. நான் வைக்க போகிறது வந்து சூட மீன் குழம்பு. அது சும்மா வச்சா கூட கூட்டி வச்சிருவேன், ஏன்னா மீன் தாங்கும் கரெக்டாக, வேகக்குள்ள சரியாக இருக்கும். நான் முருங்கைக்காய் போட்டிருக்கனால முருங்கைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறனால முருங்கைக்காய் போட்டு அப்படியே குழம்பு கூட்டி அடுப்பில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டு பாதி முருங்கைக்காய் வெந்துடும், பாதி அளவுக்கு வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மீனை போட்டுக்கிறோம். பயங்கரமாக குழம்பு கூட்டிட்டோம். மூடி வச்சுட்டு அடுப்பு பற்ற வைப்போம். மித்தல் அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு இருக்கா. இங்கே இருங்க மூத்தவங்களே, என்னன்றீங்க? வீட்டில் மிச்சர் வாங்கி வச்சுருப்பாங்க போல, ஒரு சின்ன ஆனால் என்ன மிச்சர் உரைக்கி வேலை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றீன்னு கொண்டு வந்து கொடுக்காது. ஏன் மிச்சர் உரைக்குதியா? டீ காஃபிக்கு போட்டு குடிக்கிற மிச்சர், சாப்பாடுக்கு சாப்பிட்ற மிச்சர் அதெல்லாம் கொஞ்சம் உரப்பா இருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அடுப்பு பற்ற வச்சு குட்டி வச்ச குழம்பு அடுப்பு வச்சு குடிச்சு அது கொதிக்கிட்டோம். வெறும் முருங்கைக்காய் போட்டு கொதிக்கும் போதே அந்த குழம்பு வாசம் எப்படி இருக்குங்க. மீன் எடுத்து காமிக்கிற மாதிரி முருங்கைக்காய் எடுத்து காமிச்சுருக்கோம். இப்போ மீன் போட்டுருவீல? அவ்வளோதான். ஏன்னா முருங்கைக்காய் கொஞ்சம் அரைப்பதமாக வெந்துட்டுண்ணே. நல்லா பரவாயில்ல நேரம் ஆகிட்டு, நல்லா போட்டு கொதிக்குதுன்னு கொதிச்சுட்டு இப்போ பாருங்க நம்ம கழுவி வச்சுருக்க மத்தி மீன் எடுத்து அலை சாரல் மாதிரி தூவி விடு சுமித்ரா. சாரல் மாதிரி தூவை, அது என்ன குழம்பா, அது என்னது? இது வந்து நம்மளுக்கு வந்து சொண்டு நிற்காது, பொறிக்கிறதுக்கு ஒரு 4-5 நல்லா பொத்து நாப்பில் அங்கிட்டு இருக்கு. லைட்டாக மீனை போட்டாச்சு. குழம்பு நிறைய மீன் முருங்கைக்காய் வந்தாமல் கிடக்கு. அதெல்லாம் மீன் குழம்பு ரெடி ஆயிடும் பயங்கரமாக. இப்போ பார்த்தீங்கன்னா சூட மீன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்க, காஞ்சிட்டு நல்லா முருங்கைக்காலாம் அவிஞ்சு செம்மையாக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வச்சாச்சு, குழம்பு தாளிக்க போகிறோம். பொரிக்கஞ்சட்டி வச்சு பொரிக்கஞ்சட்டி நல்லா சூடாயிருச்சு. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கையெல்லாம் ஆடுறா பசியில் கையாடுறா. கொஞ்சம் போல கடை என்ன வெடி
வெங்காயம் கடுகு பொரிஞ்சிட்டு வெங்காயம் அடுத்து கருவேப்பிலை அந்த குச்சியோடு அப்படியே போடுங்க, நல்ல மணமாக இருக்கும். அப்போ எனக்கு வாங்கிட்டான் ஓடி குண்டம்மா. நல்லா இருந்துச்சு, சொட்டை பிடிச்சி தாளிச்சு முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் கனவா வரட்ட போகிறேன். அதே பொறுக்கிஞ்சிட்டு அடுப்பில் வச்சாச்சு. கொஞ்சம் போல் எண்ணெய் தாளிக்கிறதுக்கு. சட்டை கொட்டை சேர உள்ள ஊற்றுட்டாடா. சரட்டை கொட்டை சேர உள்ள ஊற்றாச்சு. நமக்கு ஸ்டவ்வு மாதிரி வேலை பார்க்குது, செம்மையா சொல்லணும். கொஞ்சம் போல் கடுகு, இப்போ என்ன ஓட்ட சொல்லவே இல்லை. அப்படியே ப்ராசஸ் பண்ணிட்டு குழம்பு தாளிப்பு சொந்தம் பண்ணோமோ அது ரொம்ப சிம்பிளான சமையல். இது கனவா வரட்டுறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஆனால் நீங்கள் நினச்சிடாதையா இப்போ சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து நம்ம கழுவி வச்சிருக்கோம் கனவாவை போட்டு. அப்படியே போட்டு ஆமாம், அப்படியே போட்டாலும் அப்படியே சட்டி நிறையா இருக்கும். வாங்கிட்டு மதியத்துக்கு கூட காணாது வீட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா கனவாவுக்கு நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். என்னென்னா கொஞ்சோண்டு மிளகா பொடி, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி. அங்கே வா சாப்பிட்டுட்டு ஏப்ப விட்டுட்டாங்க. நம்ம இப்போ தான் சமைச்சிக்கிட்டு இருக்கோம். கனவாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சப்பொடி உப்பு மிளகாப்பொடி போட்டு தான் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய். நான் குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் தேங்காய் ஊற்றிக்கிறேன். கனவாவுக்கு தண்ணியே ஊற்றலாம், தண்ணி இருக்கு லைட்டாக, அவ்வளோதான். கொஞ்சோண்டு தான் தேங்காய் வச்சுருந்தேன், தேங்காயோட லைட்டாக தண்ணி ஊற்றி அப்படி கலக்கி ஊற்றணும். நம்ம மூடி வச்சு வேக வச்சோம்னா கனவாவிலே கொஞ்சம் பரவாயில்லாமல் தண்ணி வரும். அதனால தண்ணிலாம் நிறைய ஊற்ற விடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் எங்களுக்கு கனவா கிரேவி வச்சு தருவாங்க. செம்ம டேஸ்ட். தண்ணியெல்லாம் வற்றி கனவெல்லாம் பாதி வதங்கி, இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கி அந்த மசாலாலாம் கனவால ஊற்றுற வர போட்டு வரட்டுன்னு வதக்கணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். செம்மையாக இருக்கும் ஆனால் சாப்பிட்றது. என்னம்மா பண்ணுற? அவ்வளோதான், நான் வரட்டியாச்சு. நல்லா அப்படி வந்து பிடிக்காங்க எல்லாம். சூப்பராக கனவா வரட்டியாச்சு. நாங்கள் சாப்பிட்டோம். பாருங்க, சூப்பராக கனவா கிரேவி ரெடி. இது பார்த்தீங்கன்னா நம்ம மத்தி மீன் சூட மீன் குழம்பு சாப்பிட போகிறோம். யார் வர சாப்பிட என்னோட முருங்கைக்காவையெல்லாம் பார்த்து ரொம்ப காலங்களாச்சுப்பா. சூட மீனுக்கு எண்ணெய் கொண்டு வருவோம், முருங்கைக்காய் வைக்கன்னு ரெடியாக இருந்திருக்கா போல. எவ்வளோ காலங்களாச்சு இந்த முருங்கைக்காயெல்லாம் பார்த்து. இன்னைக்கு தான் செம வேட்டைன்னு நினைக்கேன். மத்தி மீன் குழம்பு வச்சாவே ஒரு மனம் தான் மணக்கும், அது எல்லாருக்கும் தெரியும். அதை மத்தி மீன் வந்துட்டோடனே முருங்கைக்காயும் கூட வந்துடுது.
எச்சி ஊதப்பா. இந்த கனவா என்ன பிள்ளைய வந்துடுச்சுதா, கொடுங்கத்தா பிள்ளைக்கு. ஒண்ணும் இல்ல, தம்பிக்கு மண்டை தான் பிடிக்கும். எமக்கு அது மண்டையில கொண்ட கொண்டை கூந்தல். தீயம்மா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, எங்கிட்ட பாருங்க. வாய்க்கில் போடுங்க. மரணமா இருக்கு. அடி சூடா இருக்குடே தீயம்மா. நீங்க என்னம்மா இங்கிட்ட ஒரு சூடை எடுத்து கவுரியல் அவக்கணும். மண்டையை கீழே விட்டுரும் பார்த்தீங்களா? அங்கே இருக்குல்ல என்ன கனவா மட்டும் சாப்பிடு, நீ சோறு சாப்பிடாத. ஒரு ஆச்சல் குழம்பு சூப்பராக சூடுவோம். அந்த முருங்கைக்காய் இருக்க உண்மையை சொல்லுங்கள். இந்த முருங்கைக்காய் பார்த்து நான் உரியும் போது உங்களுக்கு எச்சி ஒரு கமெண்ட்ல ஒன்றுங்க. சுமித்ரா குழம்பு வச்சா ஸ்பெஷலு, அதுவும் சூட மீன் குழம்பு சொன்னால் அதை விட ஸ்பெஷலு. பிள்ளைக்கு அவ்வளோதான் பார்த்துக்கிறீங்க. அவ்வளோ இன்னும்மா 2 மணி நேரம் உட்காந்து வேலை பார்த்துருக்கோம். வலிக்குது, பசிக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த நேரம் பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி குழம்பு முருங்கைக்காய் சேர்த்து இப்படிலாம் வச்சு சாப்பிட்றது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டாடா பா. சூப்பராக இருக்கும். அது எப்படி மீன் குழம்புல காய்கறி அப்படின்னு யோசிக்காதீங்க, கண்டிப்பாக வச்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். பாய் சொல்லுங்க தா. இஸ்கிவால்.